ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து டிஸ்னிலேண்டோட கடைசி பார்ட் 5ன்னு சொல்லலாம். இந்த ஒரு எபிசோடோட மேஜிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் டிஸ்னிலேண்ட் வந்து ஒரு முடிவுக்கு வருது. இன்னைக்கு வந்து டிஸ்னிலேண்ட் கலிஃபோர்னியாவில் இருக்க அட்வென்ச்சர் லேண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சில எக்ஸ்பீரியன்சஸ்லாம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒரு பர்டிகுலர் ஷோ பேர் வந்து த என்சாண்டட் டிக்கி ரூம். இது வந்து ஃபஸ்ட்டு வால்ட் டிஸ்னி வந்து இருந்தப்போ டிஸ்னிலேண்டில் 1963லேயே வந்து ஆடியோ அனிமாட்ரானிக்ஸ் பேஸ் பண்ணி ஆரம்பித்த ஃபஸ்ட்டு ஷோ இது. அவருக்கே வந்து இந்த ஷோ மேலே வந்து ஒரு தனி பிரியம் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கும் வந்து அந்த ஒரு ஷோ வந்து ரன் ஆகிக்கிட்டு இருக்கு டிஸ்னியில். ஒரு 15 மினிட்ஸ்க்கு பேர்ட்ஸ் எல்லாம் பாடிட்டு டான்ஸ் ஆடிட்டு அவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருந்தது அந்த ஷோ. ஸோ அந்த ஷோ முடிச்சுட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இங்கே ரொம்பவே வந்து ஒரு சூப்பரான ரைடுக்கு வந்திருக்கோம். இது வந்து ஜங்கிள் க்ரூஸ் 1955 டிஸ்னிலேண்டில் ஆரம்பிக்கப்பட்ட ஒன் ஆஃப் த ஒரிஜினல் அட்ராக்ஷன்ஸ் அண்ட் குழந்தைங்களுக்கு மத்தியில் வந்து இது ஒரு சூப்பர் ஹிட்டான ரைடு. Inside the boat, and please watch children. Welcome aboard the world famous Jungle Cruise. We just entered the rainforest. It's actually a Disney. Do you know why it's called Temple of the Forbidden Eye? Because temples of the Forbidden A through H are entering the ancient Cambodian shrine, built by ancient Cambodian Shriners. Ooh. Oh, that looks dangerous. Let's get closer. What in the jungle? Oh, no. A gorilla with a gun. Wait, gorilla with a gun? Oh, don't film me now. Let's get out of here. We gotta make like a banana and split. Alright, now if you all would take a look over to your left hand side, we have absolutely nothing. Up ahead we have the beautiful Schweitzer Falls, named after Dr. Albert Falls. Now we just turned down the Nile River, longest river in the world. It goes on for Niles and Niles and Niles. Over here, we have an African elephant. Wow. Over here, we also have an African elephant. This is Bobo. Bobo, speak! Louder! Stay there! அட்வென்ச்சர் லேண்டில் அந்த ரைடெல்லாம் சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு இப்போ வந்து இங்கே டிஸ்னிலேண்ட் கேசல் முன்னாடி வந்து உட்காந்தாச்சு. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு நைட் 7:30 மணி இருக்கும். எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது பாருங்கள். இப்போ எதுக்கு எல்லோரும் இங்கே அசம்பிளாகி உட்காந்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட் 9:30 மணிக்கு வந்து டிஸ்னிலேண்டோட ஃபயர் ஒர்க்ஸ் கம் லேசர் ஷோ வந்து நடக்கும் இங்கே கேசலில் தான். இதுக்கு வந்து ஒரு 2 ஸ்பாட் கொடுத்துருப்பாங்க. ஒன்று கேசல் முன்னாடி இருக்கலாம், இல்லைனா பின்னாடி வந்து இட்ஸ் அ ஸ்மால் வேர்ல்டுன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே வந்து நம்ம வெயிட் பண்ணலாம். நான் வந்து டிஸ்னிலேண்ட் கேசல் முன்னாடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே வந்து இங்கே கேசல் முன்னாடி 2 மணி நேரம் முன்னாடியே வந்து வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மேஜிக் லேண்ட் பரேடுக்கு வந்து 1.5 hours முன்னாடி போனோம். பட் இந்த ஷோக்கு வந்து இன்னும் கூட்டம் நிறைய வரும் அப்படிங்கிறதுனால 2 hours முன்னாடியே வந்து உட்காந்ததான். பாருங்கள், என்னை சுற்றி நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. இன்பிட்வீன் வந்து மீல் டைமுக்கு வந்து ஃபுட்டு ஆர்டர் பண்ணியாச்சு. இங்கே வந்து நீங்கள் மொபைல் ஆப்லேயே வந்து ஆர்டர் பண்ணிடலாம். ஆர்டர் பண்ணிவிட்டு ஸோ அது டைம் விண்டோ நமக்கு சொல்லும். நீங்கள் இந்த டைம்லேருந்து 7:30லேருந்து 8 PM ஃபுட் கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நேரம் நமக்கு போனோம் அப்படின்னா வந்து அவங்க ஃபுட்டு கரெக்டாக நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ ஃபுட்டுமே இங்கே தான் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட போகிறோம். ஸோ இங்கே இருக்க பெங்கால் பார்பிக்யூ அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இந்த தடவை ஆர்டர் பண்ணியிருக்கோம்.
ஃபுட்டு வந்தாச்சு. ஸோ அதே இடத்துல அந்த வெயிட்டிங் பிளேஸ்லேயே தான் உட்காந்து சாப்பிட்றோம். இப்போ டைம் வந்து 8 மணி ஆகுது, பட் இன்னும் கூட இருட்ட ஆகலை. ஸோ டார்க் ஆனோன்னு தான் அவங்களும் வந்து ஷோ வந்து பண்ண முடியும். ஏன்னா அது லேசர் ஷோ அண்ட் ஃபயர் ஒர்க்ஸுங்கிறதுனால. வீக் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்னிலேண்டில் ஃபயர் ஒர்க்ஸ் வைக்க மாட்டாங்க. ஸோ நாங்கள் இன்றைக்கி ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்தாலுமே ஃபயர் ஒர்க்ஸ் இல்லாதது வந்து கொஞ்சம் சோகமாக தான் இருந்தது. பட் ஸ்டில் இதை வந்து முன்னாடி உட்காந்து பார்க்குறதுங்கிறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இந்த வீடியோவில் இதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக இந்த ஷோ தான் வரும் 10 மினிட்ஸுக்கு. இந்த வீடியோவை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து நீங்கள் இதோட ஸ்கிப் பண்ணிக்கலாம்.
வீடியோவை பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஸோ டிஸ்னிலேண்டோட 5 பார்ட்டும் வந்து இந்த லாஸ்ட் எபிசோட வந்து முடியுது. ஸோ இந்த எல்லா எபிசோட்ஸுமே நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் வேற ஒரு புது இடத்துலேருந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தோழி சாரா, காஃபி வித் சாராவிலிருந்து. நன்றி, வணக்கம்.